வணக்கம் நேயர்களே. சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கோவையில் பொறுத்தவரை கடந்த 10 நாட்களில் 4 கொலைகள் என்பது அரங்கேறி இருக்கிறது. அது 20 வயது இளைஞர்கள் தொடங்கி 60 வயது முதியவர் வரை இந்த கொலை என்பது நடந்தேறி இருக்கிறது. கொங்கு மண்டலம் கொடூரமான கொலை மண்டலமாக மாறியிருக்கிறதா என்கிற கேள்விக்கு விஜயனுடைய ஆட்சி வித்திட்டு இருக்கிறது. நமக்கு நினைவு சரியாக இருக்கும் என்றால், விஜய் பொறுப்பேற்ற உடனேயே முதலில் வந்த ஒரு மிகப்பெரிய செய்தி என்பது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சூலூரில் 10 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் என்கிறது. அந்த செய்தியினுடைய அடிப்படையில் இந்த 10 நாட்களுக்கான செய்தியையும் நாம் இணைந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இது தனிப்பட்ட மோதல் என்கிற வகையில் ஒரு அரசு கடந்து போகலாம். ஆனால் சமீபத்தில் நடைபெற்றிருக்கிற கொலைகளை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து பார்க்கிற போது 5 பேர் 6 பேர் 20 பேர் சேர்ந்து என்று ஒரு கொடூர கும்பலால் கொலை செய்யப்படுகிறார்கள். போதை என்கிற ஒரு விஷயம் அடிபடுகிறது. ஆதாய கொலைகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களுக்குள் மோதல் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சமுதாய சீரழிவு என்கிற புள்ளியிலும் நாம் அணுக வேண்டியது இருக்கிறதா? இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் விஜய் அரசாங்கம் எப்படி கையாளுகிறது, எடுத்துக்கொள்கிறது அல்லது மடைமாற்றுகிறது என்கிற பல்வேறு கோணங்களில் நாம் விவாதிக்க கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் கவிதா சத்தியமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் பாரதி சுப்பராயன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். இவர்களோடு சேர்ந்து அமுதன் அவருடைய கொலை கடந்த 3 நாட்களாக தமிழ்நாடே விவாதித்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அமுதனுடைய தாயார் சுமதி அவர்களும் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். சுமதி அவர்களுக்கும் வணக்கம். சுமதிமா, முதல்ல நான் உங்கள்கிட்டேருந்து பேச விரும்புகிறேன். முதல்ல எங்களை மன்னிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் பேட்டி அப்படிங்கிற பேரில் திரும்ப திரும்ப பேச வச்சு உங்களுடைய மனம் நோகும்படியாக ஒரு வகையில் இருக்கும். அதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அமுதனுக்கு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும், அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், எந்த அழுத்தத்துக்கும் உட்படாமல் அந்த முடிவு என்பது வெளிவர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒரு பெற்றோரா. அப்போ ஒரு சகோதரனா எங்களுக்கும் அதே உணர்வு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதனால தான் நாங்கள் அழைத்தோம். வருத்தம் நாங்கள் ஏற்படுத்தினால் முதல்ல எங்களை மன்னிச்சுக்கோங்க. அதுலேருந்தே நான் தொடங்குறேன். என்ன ஆச்சு அமுதனுக்கு? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, கல்லூரி நிர்வாகம் ஒன்று சொல்லுது, அரசு ஒன்று சொல்லுது. உண்மையில் நடந்தது என்னமா? வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நான் உதயநிதி அண்ணாவுக்கு சட்டசபையில் முதல்ல அமுதன் கொலையை பற்றி பேசினதுக்கு நான் முதல்ல அண்ணனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கடைசி வரைக்கும் நின்று என் பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், நீதி வாங்கி கொடுக்கணும். என் கூட கடைசி வரைக்கும் உதயநிதி அண்ணா நிற்கணும். நான் முதல்ல வேண்டுகோள் அதை வைக்கிறேன். நான் பையன் ரொம்ப நல்ல பையன். எங்கள் ஹாஸ்டலில் என்ன முதல்ல வர சொன்னதே, உங்கள் பையன் கூலி கேட்டிருக்காங்க சமையல் செய்கிறவங்கள்ட்டன்னு சொல்லி தான் வர சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, உங்கள் ஹாஸ்டல் கேட்டாங்க, வெளியே போனாங்க, 11 மணிக்கு என் பையன் வெளியே போனாங்க, அதனால சமையல் செய்கிறவங்க கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வடநாட்டுக்காரவங்க, வார்டன் தானே கேட்கணும். வெளியே என் பையன் 11 மணிக்கு வரான்னா வார்டன் தான் கேட்கணும். சமையல் செய்யற வடநாட்டுக்காரவங்க சமையல் செய்யறாங்க, அவங்க எப்படி கேட்கணும்? அதுவே முதல்ல அவங்க பொய் சொல்றாங்க. 15 நாள் என் பையன் வெளியில எதுவுமே பண்ணல, நாங்க எதுவுமே எழுதி கொடுக்கல. வெக்கேட் பண்றோம், காலேஜ்ல இருந்து வெக்கேட் பண்றோம், ஹாஸ்டல்ல இருந்து வெக்கேட் பண்றோம், எதுவுமே நாங்க எழுதி கொடுக்கல. ஆனா நாங்க வெளியே அமுச்சிட்டோம்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்றாங்க. என் பையன் சின்ன பிரச்சனைன்னு வர சொன்னாங்க. நாங்க போனோம், விசாரணை நடத்தினாங்க, ஃபீஸ் கட்டுங்க, அதை கட்டுங்க, இதை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க கேட்டோம். நீ கூலிப்பு கேட்டியாப்பா அப்படின்னு என் பையனை கேட்டதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான். அந்த அஜிஸ்ன்ற பையன்தான் எல்லாமே பண்றான் அப்படின்னு என் முன்னாடியே கல்லூரியில இருக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு சண்டை போட்டாங்க. அவன் கூட சேராத, போவாத, நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. தனியா என் பையனை கூட்டிட்டு போய் ரூம்ல 4 பேர் சேர்ந்து யாரு போதைப் பொருள் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்டதுக்கு, நீ சொல்லு, இந்த தகவலை நாங்க வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கேட்டாங்க.
எதுக்கு அதை கேட்டாங்கன்னே தெரியல. என் பையன் வந்து நீ கூலி கேட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டுனனால என் பையன்கிட்ட கேட்டாங்க. நான் அந்த பழக்கம் இல்லை, என்னை வேணா டெஸ்ட் பண்ணுங்கன்னு என் பையன் என் முன்னாடியே சொன்னான். எங்களை வெளியில அனுப்பிட்டு அவங்கிட்ட பேசுறாங்க, 1/2 மணி நேரமா பேசுறாங்க. அதாவது கஞ்சா விற்கிறவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லிஸ்ட் இருக்கு, அந்த அஜிஸ்ன்ற பையனும் அதுல இருக்கிறான், நீ அவன் கூட சேராத, யார் யார் என்ன பண்றாங்கன்னு தெரியும், நீ காலேஜ்ல 3 வருஷமா படிக்கிறன்னு சொல்லி உன்னை நாங்க இங்கேயே தங்க வச்சுக்கிறோம்னு சொல்லி என் பையன்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கிட்டு ரகசியம் காக்கப்படும், வெளியில நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிட்டாங்க. அந்த கஞ்சா விற்கிற பசங்க அவங்க காலேஜ்லயே தான் படிக்கிறாங்க. அந்த 20 பேரும் அவங்க காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. காலேஜுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க காலேஜ்ல படிக்கிற பசங்க அவங்க காலேஜுக்குள்ள படிக்கிற பையனை 20 பேர் சேர்ந்து வெட்டி குத்தி அடி அடின்னு அடிச்சு என் பையனை துடி துடிக்க வச்சு சாவடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். என் மகனுக்கு நடந்த மாதிரி எந்த மாணவருக்கும் இனிமே நடக்க கூடாது. தமிழ்நாட்டுல போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்கணும். என் புள்ள போயிட்டான், இனிமே வரமாட்டான். ஆனா பொய்யான தகவலை இந்துஸ்தான் காலேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல அதை நிறுத்தணும். என் பையன் வெளியில வந்தானா வார்டன் தானே கேட்கணும். இது ஏன் முதல் பொய்யா சொல்றாங்க. என் கூட என் பையனை அனுப்பவே இல்லை, 2 முறை விசாரணைக்கு வர சொல்றாங்க. காலேஜ்ல நடந்த ஒரு இதுக்கு 2 முறை எதுக்கு வர சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் விசாரிக்கும் போதே 24ஆம் தேதியே என் பையன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டான். இவங்க வந்து காலேஜ்ல நான் தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு டிஸ்மிஸ் பண்ணல. நாங்க எழுதி எதுவுமே கொடுக்கல. என்ன எழுதி கொடுத்தோம்னா, ஹாஸ்டல்ல பிரச்சனை நடந்திருக்கு, இனிமே இது மாதிரி நடக்காது, மீண்டும் அது மாதிரி நடந்துச்சுன்னா நாங்க டிசி வாங்கிட்டு போயிடுறோம், படிக்கிறதுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிதான் எழுதி கொடுத்துருக்கோம். டிஸ்மிஸ் பண்ணதுக்கு எந்த வரைக்கும் நாங்க கையெழுத்து போட்டிருக்கோமா அதை காமிக்க சொல்லுங்க, காலேஜ்ல அதை காமிக்க சொல்லுங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இது போஸ்டிவ் தகராறு, 2 டீமுக்குள்ள உள்ள பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம எப்படி அவர் சொன்னாரு? 20 பேரு ஒரு பையனை போட்டு அடிக்கிறது எப்படி 2 தரப்புல உள்ள பிரச்சனைன்னு சொல்றாரு? என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளை ஏன் உண்மைய பேசுனதுனால கொன்னுட்டாங்க என் பிள்ளைய. என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். சட்டசபையில என் பிள்ளையோட கொலைய பத்தி பேசி விசாரணை செஞ்சு எங்களுக்கு நீதி கிடைச்சா ஆகணும். என் புள்ள ஒண்ணுமே செய்யாதவன், எந்த ஒரு தவறுமே செய்யாதவன், எந்த ஒரு பழக்கமுமே இல்லாதவன், ஏன் என் பையன்கிட்ட விசாரிக்கணும்? ஹாஸ்டல்ல பிரச்சனைன்னா வார்டன் தானே வரணும். எனக்கு இது யாருமே கேட்க மாட்டீங்க கேள்வி. வார்டன் தானே கேட்கணும். பசங்க ஏன் வெளியே போனாங்க வந்தாங்கன்னு வார்டன் தானே கேட்கணும். 24ஆம் தேதியில இருந்து என் பையன் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்தான். 24ஆம் தேதியில இருந்து வெளியே வரல. 31ஆம் தேதி திரும்பியும் போய் நான் என் பையனை பார்த்துட்டு நான் வரேன், கூட்டிட்டு போக சொன்னாங்க. சனி ஞாயிறு இருந்து நான் வெளியில ரூம் பார்த்துக்கிறேன், பார்த்து நான் இன்டர்னல் அட்டன் பண்றேன்னு தான் சொன்னான். என் பையனா அநியாயமா கொன்னுட்டாங்க, உயிரோட இல்ல. நீங்க பார்த்துருப்பீங்க, என் பையன் செத்த உடனே எவ்வளவு மாணவர்கள் வந்து என் கூட நின்னாங்கன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். பொய்யான தகவலை காலேஜ் சொல்றாங்க, மூடி மறைக்க பாக்குறாங்க. என் புள்ள உண்மைய சொன்னனால என் புள்ள இன்னைக்கு உயிரோட இல்ல. நான் என்னதான் அழுத்தாலும் பேசினாலும் என் புள்ள திரும்பி வர போறது இல்ல. ஐயோ ஐயா, இந்த தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களை சுத்தமா ஒழிக்கணும். உண்மையான விசாரணை செய்யணும், உண்மையான விசாரணை செய்யணும். பொய்யான தகவல்ல யூடியூப்ல அது இதுல பொய்யான தகவலை சொல்றாங்க, சொல்லாதீங்க. என் புள்ள வந்து அவங்க நல்லவன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவன். 2 வருஷத்துக்கு அங்க காலேஜ்ல போய் இருந்தோம், நாம படிச்சுட்டு வெளியே போயிடணும் தான் என் புள்ள நினைச்சான். என் புள்ளைய கொன்னு போட்டுட்டாங்க. நிச்சயமா இப்போ நீங்க பேசும்போது எனக்கே வார்த்தை வரல, கண்ணெல்லாம் கலங்குது. பட் ஒரு தாயா
நீங்க அது என்ன சூழல்ல இருப்பீங்கன்னு என்னால வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுமா. எனக்கு ஒரு கேள்விதான். என்னன்னா, போதைப் பொருள பயன்படுத்துனாங்கன்னு அமுதன் சொன்னதுனால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை அப்படின்னா, அது கேட்டது காவல்துறையா? இல்ல கல்லூரி நிர்வாகமா? அமுதன் கிட்ட கேட்டது? கல்லூரி நிர்வாகம் தான் சார் கேட்டாங்க. ஓ! ஒரு சின்ன பிரச்சனைக்கு ம். நீ போய் கேட்டேன்னு சொல்லி தான் சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சதே. சரி. நீ போய் கேட்டேன்னு தான் சொல்லி எங்கள வர வச்சாங்க சார். ஓ! கூலிக்கு போய் நீ சமையல் செய்யறவங்கள்ட்ட கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு தான் வர வச்சாங்க. சரி. விசாரணையில ஆஸ்திக்ன்ற பையன் தான் எல்லாமே செஞ்சிருக்கான் சார். ஓகே. அத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ம். ஏத்துக்கிட்டு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க குடுத்தாங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்கள்ட்ட இல்ல. என் புள்ள வெளிய வந்ததுக்கு. ஓ! என் ஹாஸ்டல்ல என் புள்ளையோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ஐடி கார்டு எல்லாமே அங்க தான் சார் இருக்கு. ஆனா அவங்க இல்லாம ஆக்கியிருப்பாங்க. என் புள்ளைய இல்லாம ஆக்குனாங்க. என் புள்ள இருந்ததுக்கு இல்லாம ஆக்கணும்னு நெனச்சாங்க. ஆனா தமிழ்நாடே என் புள்ளைக்காண்டி கண்ணீர் விடுது. ம். சட்டசபையில பேச அனுமதிக்கணும். உதயநிதி அண்ணா அவர்கள் கடைசி வரைக்கும் நின்னு எங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். என் புள்ள செத்ததுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். யார் யாரு போதைப் பொருள் வித்தாங்க வாங்கினாங்க என் மகன் சொன்னனால என் மகன் இன்னைக்கு உயிரோடு இல்ல. நிச்சயமா. அமுதன் நீங்க கடைசியா உண்மைய பேசும்போது சொன்னா ஏதாவது தகவல் உங்கள்ட்ட சொன்னாரா? அமுதன் வந்து கடைசியா உங்கள்ட்ட என்ன பேசினார்? இங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன பத்தி ஏதாவது சொன்னாரா? இல்ல என்ன இந்த மாரி தாக்க போறாங்கம்மா, இந்த மாரி தெரியுது அப்படிங்கிற மாரி ஏதாவது விஷயங்கள் சொன்னாருங்களா? அப்படி சொல்லவே இல்லைங்க சார். என் புள்ள வந்து ரகசியமா அவங்க வச்சிருப்பாங்கன்னு தான் சார் என் புள்ள நினைச்சான். உண்மையை சொல்லியிருக்கான். லாஸ்டா எங்க வீட்டுக்காரர்கிட்ட திங்கட்கிழமை காலையில போன் பேசினான் சார். 9 மணிக்கு போன் பேசினான். காலேஜுக்கு போலியாப்பான்னு கேட்டா முடி வெட்டிட்டு வர சொன்னாங்க. நான் முடி வெட்டிட்டு போறேன்னு சொன்னான். டைம் ஆயிடுச்சேப்பான்னு சொல்லி சொன்னதுக்கு இல்ல நான் காரணம் சொன்னா நான் ஓடி போட்டுருவாங்க கிளாஸ் சாருகிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போனான் சார். போனவன வழி மறைச்சு 2 பேரும் தூக்கிட்டு போயிருக்காங்க சார். இங்க அமுதனும் ஸ்ரீமனையும் தூக்கிட்டு போயிருக்காங்க சார். ஸ்ரீமனை மட்டும் 4 அடி அடிச்சு நீ ஓடுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீமன் தான் இதை எங்களை சொல்றான். நாங்க ஸ்டேஷன்ல போயிருந்தப்ப சொல்றான். என் பையனை மட்டும் தூக்கிட்டு போய் சாவுடா சாவுடான்னு சொல்லி கத்தியோட பின்புறம் வச்சு நெஞ்சில குத்து குத்துன்னு குத்தி அங்க இருக்கிற மட்டையை எடுத்து அடி அடின்னு அடிச்சு சாவடிச்சிட்டாங்க சார். எங்கள்கிட்ட ஸ்டேஷன்ல சொல்லும் போது கூட அவங்க வந்து அமுதனை அடிச்சவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தாங்க. அதனாலதான் இப்படி தாக்கப்பட்டிருக்கான் இவ்வளவு அடிபட்டிருக்கான்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க சார். கல்வி நிர்வாகம் வந்து முற்றிலும் பொய் சொல்றாங்க சார். நிச்சயமா நீங்க இவ்வளவு உண்மைகளை சொல்றீங்க. பையனுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சட்டசபையில ஒரு பக்கம் இது குழு மோதல்னு அரசு சொல்லுது, போலீஸ் ஒண்ணு சொல்லுது, கல்லூரி நிர்வாகம் ஒண்ணு சொல்லுது. அதை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்குமா? ஐயோ என் புள்ள கூடயே நானும் போயிருக்கணும் சார். என் புள்ள மேல எந்த தப்பும் இல்லை. எந்த வார்டனையும் போய் அடிக்கல, எதுவுமே பண்ணல. ஏன் மாத்தி மாத்தி சொல்றாங்க? இப்ப என் புள்ள என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் சார். ஒரு நிமிஷமும் கேட்டு தெரிஞ்சுக்குவான். நான் ஏன்ப்பா சொன்னேன்னு கேட்டேன் சார். வெளியே வந்த உடனே ஏன்ப்பா சொன்னேன்னு கேட்டேன். வெளியே வந்த உடனே ஏதாவது சார் சொன்னான். எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொன்னான் சார். அவங்க என் முன்னாடியே கல்வி நிர்வாகம் சொன்னாங்க சார். இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் இருக்கு. காவல்துறை வந்து யார் யாருக்கு கஞ்சா விற்கிறாங்கன்னு பார்த்து எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த பையன் கூட ஆசிக்கின்ற பையன் கூட சேராத, நீ நல்லா படிக்கிற பையன், நீ சேராத அப்படின்னு என் கண்ணு முன்னாடியே சொன்னாங்க சார். அப்புறம் எப்படி சார் போதை பொருள்ன்றது இல்லைன்னு எப்படி சொல்றாங்க சார்? ஓகே, நிச்சயமா நிறைய தகவல்களை மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா தெரியுது. கண்டிப்பா ஒரு தாயினுடைய அந்த கண்ணீர் எதையும் இடையில குறுக்கிட வேண்டாம். நீங்க யார்கிட்டயாவது சொன்னா ஒரு மன அழுத்தம் குறையுங்கிற அடிப்படையில இன்னொன்னு அமுதனுக்கு நீதி கிடைக்கணும் சார். கண்டிப்பா என் பிள்ளைய 20 பேர் சேர்ந்து அவங்க போதையில இருந்தனாலதான் மட்டும்தான் சார் அடிச்சிருக்காங்க. அவங்க போதை இல்லைன்னா என் பிள்ளைய பாவம் புண்ணிய பார்த்து 4 அடி அடிச்சுட்டு விட்டுருப்பாங்க. கொஞ்சோட உயிர் இருந்தா நான் காப்பாத்தி கூப்பிட்டு வரலாம் தான் சார் போனோம். ஹாஸ்டல்ல எதுக்கு சார் இவங்க வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் காலேஜ் லீவ் விட்டீங்க?
உங்க காலேஜ்ல இருக்க பையன் தானே அடிச்சிருக்காங்க, 20 பேரும் உங்க காலேஜ்ல கஞ்சா வித்த பசங்க தானே என் பையனை சேர்ந்து அடிச்சிருக்காங்க, ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, உங்க உங்க உங்ககிட்ட நடவடிக்கை முதல்ல எடுங்க. தகவல் சொல்லும்போது எப்படி சொன்னாங்கம்மா? அமுதன் வந்து ஏதாவது உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, இல்ல கீழே விழுந்து என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டாங்க? அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணாங்க சார் 5 மணிக்கு. ஓகே. கால் பண்ணி அதன் பிறகு எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாரு. அமுதன் எடுக்கவே இல்ல. 9:30 மணிக்கு மேல காசு கேட்கறேன்னு சொன்னா, காலேஜுக்கு போறேன்னு சொன்னா, அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் போகவே இல்ல. 5 மணிக்கு மேல ஃபோன் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு வந்துச்சு. ஃபோன் பண்ணி, "சார் சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்க பையன் இறந்துட்டான்" அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் சொல்றீங்க? இறந்துட்டானா? எப்படி இறந்தான்னு கேட்டதுக்கு, அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் சூசைட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டே எங்க வீட்டுக்காரர் வச்சுட்டாரு. பக்கத்துல இருந்தவங்க வேற ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி திரும்பி கேக்குறாங்க. அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால ஏதோ ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க சார். இந்த மாதிரி தகவல் எதுக்கு சொல்லணும்? ஓ. காலேஜ்ல இல்லாத பசங்கள எதுக்கு சார் இவங்க தகவல் சொல்லணும்? காலேஜை விட்டு வெளியே அனுப்புனேன்னு சொன்னாங்க இல்லைங்க சார், ம். எதுக்கு சார் சொல்லணும்? முதல் தகவல் அவங்க தான் சொன்னாங்க. ஓகே. கல்லூரி மேல எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு பொய் சொல்றாங்க சார். அரசாங்க பேரு வரக்கூடாதுன்னு பொய் சொல்றாங்க. இந்துஸ்தான் காலேஜில் நான் கள்ளக்குறிச்சியில இருந்து என் பையனை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சேன் சார். சரி. படிக்க வைக்க நான் அனுப்பிச்சேன் சார். என் பையன் இல்ல, காலேஜ் தான் சொல்லணும். அதுக்கு காலேஜ் நின்னு இருக்கணுமா இல்லையா சார்? எங்க கூட காலேஜ் நின்னு இருக்கணும். என் பையனுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கணும். நிச்சயமா ஏன் சார் நிக்கல? காவல்துறை எப்படிமா நடந்துக்கிறாங்க? ஒரு பக்கம் கல்லூரி நிர்வாகம் மூடி மறைக்கிறாங்க, காவல்துறை என்ன மாதிரி விசாரிக்கிறாங்க, உங்கள்ட்ட என்ன மாதிரி தகவலை கேட்கறாங்க? இப்ப அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு சுமதிமா? அவங்க நான் செவ்வாய்க்கிழமை அவங்கள்ட்ட பேசுனதோட சரிங்க சார். ஓ. திங்கட்கிழமை பேசணும், செவ்வாய்க்கிழமை பேசணும். பையன் இறந்துருக்கான், நாங்க எல்லாரையும் கைது பண்ணிடுவோம் ஓகே. அப்படின்னு சொன்னாங்க சார். நான் கல்லூரி மேல புகார் பண்றேன்னு சொன்னதுக்கு, ஒரு கொலைக்கு ஒரு இதுதான் கொடுக்க முடியும், கேஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே. நீங்க ஐ விட்னஸ் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்க அவங்கள வச்சுதான் விசாரிக்க முடியும். ஓகே. நாங்க கேள்விப்பட்ட உடனே எல்லாத்தையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இருக்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு என்கிட்ட புகார் வாங்கல சார் அவங்க. சரி. நிச்சயமாமா, நீங்க ஆரம்பத்துல இருந்து அவ்வளவு வேதனையோட பேசுறீங்க. இன்னும் தொடங்கும் போது உதயநிதி அண்ணா கடைசி வரைக்கும் எங்களோட கூட நிக்கணும், எங்களுக்கான குரலா ஒலிக்கணும் ஆமா நீங்க சார். சொன்னீங்க. அதுல மாற்று கருத்தே ஆமா இல்ல. சார். நிச்சயமா அவர் தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். திங்கட்கிழமை அதை பத்தி ஆமா சார். சட்டப்பேரவையில பேசுவோம் சொன்னா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அவர் பேசுறதுக்கு சட்டசபை அனுமதிக்கணும் சார். யாரும் குறுக்கிடக்கூடாது. என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். ஒரு பையனை போட்டு 20 பேர் அடிச்சிருக்காங்க சார். நான் எதுக்கு திரும்பி திரும்பி சொல்றேன்னா, என் பையனுக்கு நடந்த மாதிரி எந்த பையனுக்கும் நடக்கக்கூடாது. நிச்சயமாமா. இந்த அரசாங்க பேருல கெட்ட பேரு வரக்கூடாதுன்னு மூடி மறைக்கிறாங்களா சார்? உண்மையை சொல்லுங்க சார். எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் என் பையனை அடிக்கணும்? எதுக்கு இவங்க அந்த ரகசியத்தை வெளியே சொல்லணும்? சொல்லுங்க சார். ஒரு நிச்சயமா. வடநாட்டுக்காரர் ஹாஸ்டல்ல இருந்து ஏன்பா வெளியே வராங்கன்னு கேட்பாங்களா சார்? சமையல் செய்யறவங்க கேட்பாங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். வார்டன் தான் சார் கேட்கணும். 11 மணிக்கு வெளியே வந்தாலும் போனாலும் வார்டன் தான் கேட்கணும். இதுல இருந்தே முழு பொய்ய சொல்றாங்க சார். எங்கள்கிட்ட எழுதி வாங்கலன்னு சொல்றாங்க சார். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் போட்டோ எடுத்தாச்சும் வச்சிருப்பேன் சார். என் பையன் கொன்னுட்டாங்க சார். என் பையனை கொன்னுட்டாங்க. நிச்சயமாமா, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றதை தவிர என்ன எனக்கு பேசுறேன்னு தெரியல. நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்குறீங்க. இந்த கேள்விகள் எல்லாம் சத்தியமா உங்களுடைய சார்பாக நிச்சயமாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நம்புகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நிச்சயம் கேட்பாங்க. நீங்க திங்கட்கிழமை பார்க்க தான் போறீங்க. கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கணும் சார். எங்க கூட இருப்பாருன்னு நாங்க நம்புறோம் சார். அவர் தான் சார் முதல்ல சட்டசபையில பேசினாரு. எல்லா இது மாதிரியும் விட்டுறல சார். உண்மை வெளியே வரணும் சார். அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்றேன் சார். இல்ல நிச்சயமாமா, கண்டிப்பா உங்களோட கூட நிப்பாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் எனக்கு சொல்ல தோணுது. இப்படியான சூழல்லையும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.
திரும்பவும் சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க. அமுதனுக்கு மாதிரி இன்னும் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ஒரு தாயினுடைய உணர்வை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப நன்றிம்மா, எங்களோட வந்து நீங்கள் பேசுறதுக்கு நன்றி. நிச்சயமா அமுதனுக்கு நீதி கிடைக்கும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என் புள்ள இல்ல சார், என் பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளைய செத்துட்டான்னு கேட்டு போனதும் அவ்வளோ பிள்ளைங்க வந்து நின்னாங்க சார். அவ்வளோ பிள்ளைங்க வந்து நின்னாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடக்கவே கூடாது சார். உண்மையை இதனாலதான் சார் யாரும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. எந்த தவறு நடந்தாலும் நம்ம உயிர் போயிரும், படிப்பு போயிரும்னு பேரண்ட்ஸும் சரி பசங்களும் சரி உண்மையை சொல்ல மாட்டாங்க சார். கண்டிப்பாக இந்துஸ்தான் காலேஜ் மேல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சார். நிச்சயமா, நிச்சயமாமா. இந்த தகவல் என் பையன் இறந்த உடனேயே எங்க சங்கராபுரம் தொகுதி உதயசூரிய அண்ணா வந்து உடனே வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு சார். அவரு தான் ஏற்படுத்தி என்னை உண்மையை பேச வச்சாரு. மீடியா வர்றாங்க, என்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, உண்மையான தகவலை போட மாட்டாங்க சார். பாதி பாதியா கட் பண்றாங்க சார். அவர் இந்த லைவ் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். எங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பாமா, குரலே மங்கி போற அளவுக்கு அவ்வளோ வேதனையில் இருக்கிறீங்க. நன்றிம்மா, எங்களோட வந்து பேசுனது. எனக்கு இனிமேல் என்ன கேட்கறதுன்னு தெரியல. உங்களுடைய கேட்கறதுக்கான அந்த குரலை கேட்கறதுக்கான தைரியமும் எனக்கு இல்லை. நன்றி சுமதிமா. நிச்சயமா அமுதனுக்கு வந்து நியாயம் கிடைக்கும். அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக நிச்சயமாக பயணிக்கும். நன்றிம்மா. சூர்யா சார், நீங்கள் பார்த்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஒரு தாயினுடைய குரல். இந்த மாதிரி நடக்குது, ஆனால் அரசாங்கம் வேறு விதமாக சொல்லுது. உங்களுடைய கருத்து? அவங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதல் சொல்கிற நிலையில் நம்ம இல்லை. என்ன ஆறுதல் சொன்னாலும் அது ஒன்றும் எடுபட போகிறதில்ல. அந்த அம்மா அடிவயிறு பற்றி எரிய பேசுது. அந்த சாபம் ஆட்சியாளர்களுக்கு போட்டோம். எனக்கு அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை உடன்படிக்கை. ஆனால் அந்த அம்மா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவனுக்கு இந்த வாயிலாக கூட ஒரு நன்றி சொல்லுது. என்னன்னு கேட்டால், எனக்குரிய நீதி வேணும், இந்த நீதிக்கான போராளியாக உதயநிதி தான் முதல்ல இதை ஆரம்பித்தார். அதனால் அவர் தொடர்ந்து என் கூட இருக்கணும்னு அந்த அம்மா ஒரு வேண்டுகோள் வைக்குது. இது அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். இல்லைனாலும் அவர் எப்பயுமே கூட தான் இருப்பார். அதனால் அது உரிய நீதி கிடைக்கும். அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஆட்சியாளர்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா என்ன, இது ஒன்று ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவர் பேசும்போது, எதிர்கட்சி தலைவர் இதுக்கு பேசும்போது சபாநாயகரோட ரியாக்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அவர் அதை கோடிட்டு காட்டுறாரு. சபாநாயகர் குறுக்கிட்டு இதை பேசணும், நீதி கேட்கணும், நீதி கிடைக்கணும்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சியில் எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து அதை பேசுகிறாரு, வலியுறுத்துறாரு. உலகமே இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எவ்வளோ முக்கியமான சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டில் போதை ஒழிப்புக்கு தீர்மானம் போடுறீங்க, உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க. உங்கள் மந்திரியே கையில் போதை பொருளை வச்சுட்டு உருட்டின காலத்தில் நாங்களே நாடு முழுக்க போராடினோம். அதில் கூட உங்களுக்கு கவனம் இல்லை, கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லை. நாங்கள் அதில் கூட கொண்டுட்டு வரல. அதுக்கே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும். அது கூட நாங்கள் கொண்டுட்டு வரல. ஏன்னா நீங்கள் மந்திரி சபைக்கே முதல்ல நீங்கள் போதை ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு நடத்தணும், தீர்மானத்தை நீங்கள் கொடுக்கணும், உறுதிமொழி ஏற்றுக்கணும். அந்த லெவலில் தான் உங்கள் கேபினெட்டே இருக்குது. நாங்கள் அதை கூட இந்த இடத்துல எடுத்து சொல்லலை. ஆனால் இது எவ்வளோ கொடூரமான ஒன்று. இந்த லாண்ட் ஆர்டருக்கு எவ்வளோ பெரிய கேள்விக்குறி. இனிமேல் நீ எப்படி போதை ஒழிப்பன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்படி அதை வந்து ஒழிக்க முடியும்? உண்மையை சொன்ன ஒரு பையனுக்கு அதை காவல்துறை அதை சொன்ன உண்மையை இவனை பாதுகாக்க தவறிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட் தரப்பில் சொல்லிட்டான்னா அப்போ அர்த்தம் என்ன அங்கே இருக்குது? இப்போ இனிமேல் யார் இந்த போதையை ஒழிக்கிறதுக்கான முயற்சியில் யார் பெற்ற புள்ள வந்து உண்மையை பேசும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, ரைட். நாட்டில் வேறு எங்கேயாவது ஒருத்தனாவது, இது ஒரு உதாரணம், சரி, ஒருத்தனாவது இனிமேல் வந்து இங்கே சாராயம் காய்ச்சுறாங்க சொல்லிடுவான் அந்த கவர்மெண்ட்டில், அந்த தைரியம் வருமா? சொன்னான்னா அவனுக்கு அடுத்த நாள் அடக்கம் பண்ணுறதுக்கு பாடி தான். அதே மாதிரி இங்கே கஞ்சா காய்ச்சுறான், இங்கே கஞ்சா இருக்குது, அங்கே போதைப் பொருள் இருக்குது, இங்கே எது இருக்குது, ஏதாவது ஒரு வார்த்தை வருமா? ஓகே, வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் இது முன்னுதாரணமாக அமையும். நிச்சயமான அவை இன்னொன்று கூட இப்படி ஒரு முன்னுதாரணமாக அமைகிறதுனால இது நாட்டை அழிவு பாதை கொண்டு போயிடும் தான். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. ஏன்னா சபாநாயகர்கிட்ட நாங்கள் என்னத்தை கேட்டோம்?
சபாநாயகர் எதை எல்லாத்துக்கும் அனுமதி கொடுப்பாரு. ஓகே. இப்போ நடிக்கணும்னா அனுமதி கொடுப்பாரு, ஆக்ஷன் பண்ணணும்னு கேட்டால் அனுமதி கொடுத்துருவாரு, பாட்டு பாடுறதுக்கு அனுமதி கொடுப்பாரு, இல்லைனா அவரே பாடுவார். அதுக்கெல்லாம் இங்கே பஞ்சமே இருக்காது. சரி. அது வந்து ஒரு மக்கள் மன்றம் மாதிரியோ இல்லை சட்டமன்றம் மாதிரியோ இல்லை, மணமுகில் மன்றம் மாதிரி தான் நடக்குது. எல்லாம் நாடே பார்க்குது. இதில் இவர் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து பேரவை போகிறாரு. அவமதிச்சிட்டீங்கன்னு நான் அதை பற்றிலாம் கவலைப்படலைங்க, நாடே பார்க்குதுங்க. என்ன வேணாலும் அவர் போட்டுட்டோம். என்ன சட்டசபையாக நடக்குது, ஒரு 100 கேள்விக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு வார்த்தை எழுந்து பதில் சொல்ல. இதே முன்னாள் முதலமைச்சர் தலைவர் மு க ஸ்டாலின்ற ஒரு மனிதனும் இருந்தார். அதை இன்னைக்கு உலகமே பார்க்குது. இந்த முதலமைச்சருக்கும் அந்த முதலமைச்சருக்கும் ஒப்பிட்டு பார்க்குற அளவில் லேண்ட் ஆர்டருக்கு மந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா அதை ஒரிஜினல் பண்ணுவோம். ஓகே. இப்போ வேணால் இப்படி வரேன், நான் இந்த சப்ஜெக்டில் கேள்வி கிண்டல் பேசக்கூடாதுன்னு விட்டேன். ஏன்னா ஏமானியில் தான் பேசியிருப்பேன். நீங்கள் வேறு நல்ல தலைப்பு வச்சுருக்கீங்க. என்ன தலைப்பு? நான் கொங்கு மண்டலத்தில் 4 கொலை. அது எப்படி உங்களுக்கு மனசாட்சி வந்தது இப்படி நிறுத்துறதுக்கு? ஏன்னா 4 கொலையா இல்லை, இந்த 10 நாளில் மட்டும் நான் சொன்னது, இந்த 10 நாளில் மட்டும். இவங்களுக்கும் கொங்கு மண்டலத்துக்குமே ஆகாது போல இருக்கு. இவங்க ஆள்றதுக்கு முன்னாலே 40 கொலையை பண்ணும்போதே இந்த நாடு அமைதியாக வேடிக்கை பார்த்தது. 41 கொலை பண்ணிட்டேன்னு சொல்லும் போதே ஆட்சியத்துக்கு கொடுத்துட்டாங்க. 4 கொலை சிம்பிள். இது இவங்களுக்கு வந்து நிச்சயமா வாழைக்கொலை மாதிரி கருதுறாங்க. இல்ல புரியுது. ஆனா இல்ல விசாரணையில இருக்கிற போது நேரடியா கொலைன்னு நீங்க எப்படி சொல்லலாம்ன்ற அடுத்த சார்ஜ் அடுத்த கேள்வி வைப்பாங்க. இப்ப அங்க செத்து போனவங்களாம் தேய்க சுதந்திர போராட்ட தேய்ன்னு சொல்ல முடியுமா? நாட்டுக்கு மொழி பொருட்காய் செத்தவனா நடிகை மூஞ்ச பார்க்க செத்தம் வச்சார். அது என்ன இருக்கு அர்த்தம்? கொன்னவன் யாரு? எல்லாம் கூட நின்று அவன் கட்சிக்காரன் அவன் கூட இருந்தவன் கீழே நசுங்கும் போது மேலே ஏறி மிதிச்சவன் தானே. இன்னும் நாங்கள் எதிர்கட்சிக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனுமா போய் செஞ்சான். இதெல்லாம் நீங்கள் பப்ளிக்கில் விமர்சனத்துக்குள்ளானது. நான் ஒன்றும் நீதியில் கோர்ட்டில் இருக்க கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. சரி, இதுக்கான நீதிக்காக தான் போராடுறோம். இல்லை நிச்சயமா எனக்கு நீதிக்காக தான் இவ்வளோ தூரம் போராடுது. கண்டிப்பாக எனக்கு அதில் ஒரு கேள்விண்ணே. இந்த 4 கொலையில் அதில் ஒரு கொலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பரை 2 பசங்க சேர்ந்து கொலை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ரத்தம் சொட்ட அந்த கத்தியை எடுத்து இப்படி வாயில் அப்படி வைக்கிறாங்க. அது உடனே எங்கன்னா ஜனநாயகன் பட போஸ்டரில் ஒரு பெரிய சுத்தியலில் எடுத்து ரத்தத்தை எடுத்து நாக்கால் அப்படி நக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. அப்போ அவருடைய படம் வந்து வழி நடத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொது சமூகம் முன்வைக்குது. இதாங்க நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொன்னோம், உழைச்சவனை பாருன்னோம். நீங்கள் நடித்தவனை பார்த்தது தமிழ்நாடு. இப்போ அதுதான் நடக்குது. நாங்கள் முதல்வர் பணியை பின்பற்றுவோம்னா நல்லா பற்றானுவோம். மந்திரி வரைக்கும் பக்கத்தில் போய் நின்றுட்டு எங்கெங்கெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணணுமோ அதெல்லாம் அவர் படத்தில் பண்ணது அத்தனையும் பப்ளிக்கில் பண்ணுறான். இதுவும் சொல்லக்கூடாதா? அவர் சினிமாவில் பண்ணார் சார், இப்போ சீரியஸாக இங்கே வந்து பண்ணாருங்கிறது எனக்கு தெரியாது. சினிமாவில் அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதையெல்லாம் அவன் தொண்டன் கரெக்டாக பண்ணுறான். அதில் என்ன மாற்றம்? அப்புறம் இதே தான் இங்கே நடந்தது. சரி, ஒரு வரலாறு எழுதணும். முன்னாள் முதலமைச்சர்கள் அவர்களோட பட்டியலை அப்படியே எடுத்து போட்டுப்பார். நாட்டோட தலைவன் எப்படி இருப்பான், அப்பா எப்படி இருப்பான், புள்ள அந்த பாணியில் இருக்கும். மாதிரி நாட்டோட தலைவர்களோட பட்டியல் எடுத்து வரலாறு பின்னோக்கி பாரு. பண்டிதர்கள் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் பாரு. இதில் எங்கள் தலைவர்களோட வரலாறுகளை அப்படி பின்னோக்கி பாரு. புத்தகம் எடுத்து அதை படிச்சுட்டு வாடா, பின்னாடி தெரியும் நாடு எப்படி இருட்டில் இருந்தது வெளிச்சத்துக்கு வந்தது. ஆனால் இன்னைக்கு விஜயோட வரலாறை எடுத்து எழுது. நான் சொல்கிறேன், நானே செலவுக்கு பணம் கொடுக்குறேன். நிச்சயமா 2 எழுத்தாளரை போடுங்க, எழுதுங்க. எத்தனை படத்தில் நடித்தாரு, எப்படி எல்லாம் வெட்டினாரு, எப்படி குத்துனாரு, எப்படி கட்டி பிடிச்சாரு, எப்படி டான்ஸ் ஆடினாரு, எத்தனை குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு, எத்தனை கொத்து புரோட்டாவுக்கு டான்ஸ் ஆடினாரு, இதெல்லாம் எழுதுங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் படிக்கிட்டோம். இந்த படிச்சுட்டானே, இந்த இப்போ படிச்சுட்டான் பாருங்க. அப்படியே எடுத்தான் ஜனநாயகத்தை. அருவாலை எடுத்தான், கத்தி எடுத்தான், வெட்டினான், வாயில வச்சான், முடிச்சிருச்சு கதை. இல்லை நிச்சயமான எனக்கு விஜய் வாழ்க, அவர் பாணியில் நான் வளர்கிறேன், இவ்வளவுதான் வரலாறு. கண்டிப்பா. இப்போ சுமதி அம்மா அவங்க வந்து பேசும்போது சொல்றாங்க, ஒரு தாயினுடைய குரல் வந்து அவ்வளோ வேதனையா வந்து இருக்கு. எந்த அளவுக்கு வந்து தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி இருக்கு கவிதா மேடம். அதாவது வழக்கமாக ஒரு கொலை அப்படின்னா அது எப்போதுமே நடக்கிறது தான், 2 பேருக்கு இடையிலான பகை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த 10 நாளில் நடந்த 4 கொலைகள் கோவையில், ஆனால் அவர் கோச்பார் நிறைய நடந்திருக்கு. ஆனால் உண்மை நிறைய நடந்திருக்கு. பட் நான் பட்டியலிட்டது மட்டும் இதை நான் சொல்கிறேன். அதில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்பது இளைஞர்களுக்குள்ளே நிறைய, அது இல்லாமல் வந்து ஒரு 20 பேர் 10 பேர் சேர்ந்து தாக்குற ஒரு கும்பல் வன்முறை, போதைங்கிற ஒரு விஷயம், வயதான மூதாட்டி ஆதாயத்துக்காக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இது என்ன எதை உணர்த்துது? லா அண்ட் ஆர்டர் வந்து டேஷ் மாதிரி இருக்குதுன்னு உணர்த்துது. தமிழ்நாடு அரசு வந்து டேஷ் மாதிரி செயல்படுதுன்னு உணர்த்துது. ஒரு விஷயம் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அமுதனுக்காக நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அம்மா அவ்வளோ கத்தி கதறிட்டு இருக்காங்க. நான் ஒரு தாயான், எனக்கு ஒரு மகன் இருக்கான்.
அவனையும் காலேஜ் முடிச்சுட்டு தான் இருக்கிறான். அப்போ அந்த ஃபீல் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நம்ம ஒரு காலேஜ்க்கு நாங்கள் குழந்தைங்களை அனுப்புகிறோங்க, அந்த காலேஜ் நிர்வாகம் தானே பொறுப்பு, அவங்க தானே இன்னொரு பேரண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா காலேஜ் நிர்வாகமும் தவறான விஷயங்கள் ஐ மீன் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா முதல்ல அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணுங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு தவறு நடக்குன்னா ஆமாங்க இங்கே தவறு நடந்திருக்கு, நாங்கள் அதை சரி பண்ணுறோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களே என்ன இருக்காங்கன்னா சட்டசபையில் சொல்கிறாருங்க அமைச்சர் இருந்துட்டு இது வந்து கோஷ்டி பூசல்னு. நீங்க எப்படி அந்த கன்க்ளூஷன்ஸ்க்கு நீங்க வந்தீங்கன்ற அதுதான் அவங்க கேக்குறாங்க. எந்த விசாரணையும் இல்லாம ஒரு அமைச்சர் எப்படி சார் சொல்லலாம்? அப்போ நீங்க 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 எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறது கிடையாது. அன்னைக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு மேடம் ஒரு சார் வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்க, நீங்க கோட்டு போட்டவங்க எல்லாம் கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதான் சொல்லணும். கோட்டு போட்டுட்டு அந்த அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நல்ல ஓப்பனா தெரியுது ரொம்ப மாத்தி பேசுறாங்க, நிறைய முரணான விஷயங்கள் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்கே ஒரு பையனை வந்து இழந்திருக்காங்க, நாங்கள் ஃபீஸையும் கொடுத்து எங்கள் குழந்தைங்க நாங்கள் கொடுத்தா நீங்கள் வெஜிடபிள் மாதிரி பொட்டலங்கட்டி நீங்கள் எங்கள்கிட்ட தந்தீங்கன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க என் பையன் இறந்துட்டான், எவ்வளோ பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, அவங்க ஒரு தாயை அவங்க யோசிக்கிறாங்கல்ல. இந்த விஷயம் நடந்திருக்கு, காவல்துறை வந்து 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 20 பேர் அந்த பையனை அடிச்சிருக்காங்கன்னு வருது. இதில் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று காலேஜ் நிர்வாகம் கோட்டையை விட்டுருக்கு, காவல்துறை 5 பேரை தான் பிடிச்சிருக்காங்க, மிச்சவங்க எங்கே யாருக்கு பசங்க முறவாசல் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரில, இல்லை இந்த பசங்களுக்கு யார் நலுங்கு வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரில. அப்படிதான் இவங்களெல்லாம் பார்த்து கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கறது தான் அரசு அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி விஷயங்கள் நடக்கலையே, அதுக்கு முன்னாடி கிரைம் நடந்துச்சு. ஒவ்வொரு கிரைம்லையும் நீங்கள் முதல்ல கூப்பிடுறது எவனோ ஒருத்தன் புதற்குள்ள ஒரு பிரச்சனை பண்ணோம்னா சிஎம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்பீங்க, எவனோ ஒருத்தன் வம்புக்கு போய் பிரச்சனையில் மாட்டினோம்னா சிஎம் ராஜினாமா பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் எங்களோட முன்னாள் முதல்வர் ரெஸ்பான்ஸ் எடுத்து அம்மா சாரிம்மா அஜித்குமார் வழக்கில் அவர் அவ்வளோ சாரி அவர் கேட்டார். ஏன்னா அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அவருக்கு அந்த வலி வேதனை புரியும், அதை நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கல்பிரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மீடியாவை நம்ப முடியலைங்க. முன்னாடி கொஞ்சம் வருஷமாகவே நார்த் இந்தியன் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோதி மீடியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த பையனோட கேஸில் நான் பார்க்குறேன், இந்து பேப்பரில் ஒரு மாதிரி நியூஸ் வருது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு மாதிரி நியூஸ் வருது. நாங்கள் எந்த நியூஸ் அடா எடுக்கிறது? மெயின் மீடியா ஸ்ட்ரீம்ஸில் இந்த நியூஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. இதிலெல்லாம் ஒரு பெரிய கொடுமை. இப்போ அந்த அம்மா சகோதரி சுமதி அவங்க அவ்வளோ அழுதாங்க, அவங்களால பேச முடியல. அவங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை தான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு அவங்க சொல்லும் போது எனக்கு மனசுக்குள்ளால ஒரு என்ன அச்சம்னா, இந்த தற்கொலைங்க இதையும் அரசியலாக்குவானுங்க. ஒன்று நானும் செய்ய மாட்டேன், ஓஹோ அப்போ திமுக சொம்பா, அப்போ இவங்களுக்கு என்ன புத்தி போகுன்னா இவங்களே கூட கொன்னுட்டு நம்ம தலைவருக்கு வந்து பழிய சொல்றதுக்கு நம்ம சிஎம் ஆட்சி கலைக்கிறதுக்காக பண்ணுவாங்கன்னு சொல்ற கூமுட்ட பயிலுங்களுக்கு நடுவில் நம்ம உட்காந்து பேச. இல்ல நிச்சயமா அந்த தயக்கம் எனக்கும் இருந்தது, அவங்கள கலைஞர் செய்திகள்ல பேச வச்சோம்னா எப்படின்னு. ஆனா சொல்றவர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா நீதி கிடைக்கணும். அம்மாவோட குரல் ஏதோ ஒரு இடத்துல கேட்கணும். இல்ல அத அவங்க சொல்றாங்களே, பேட்டி எடுக்கறாங்க ஆனா எதுவுமே முழுமையா வரல அப்படின்றாங்க. முழுமையா போடப்படல. நமக்கு அரசியல் செய்யறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. திமுகவுக்கு வந்து இத வச்சு அரசியல் செய்யறதுக்கு கேவலமான கட்சி திமுக கிடையாது. ஆனால் நாங்க ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றோம், இங்க நான் வந்து பேசுறேன், ஒரு தாயா வந்து நான் பேசுறேன், விமர்சகரா இல்ல, திமுக தாவேக்கான்னு இல்ல, இதே இடங்கள்ல திமுக நடந்தாலும் நம்ம இந்த கேள்விதான் வைக்க போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி ஏங்க 13 பேரை இங்கே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கொன்னுட்டு இவர் எடப்பாடி ஐயா சொன்னார், நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த நியூஸ் கூட மீடியாவில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ இங்கே வந்து மீடியா எந்த அளவுக்கு ஒரு டெமோக்ராட்டிக்கலாக வேலை செஞ்சுட்டு இருந்தால் நம்மளால தெரியும். ஓகே, ஒரு விஷயம் அதை ராவாக போடுவாங்க. இன்னைக்கு அதை செய்கிறதுக்கு கூட மீடியா கிடையாது. எல்லாரும் நடிகன் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, இன்னைக்கு யார் எங்க சிரிச்சாரு, இன்னைக்கு எங்க கை காமிச்சாரு, இன்னைக்கு இவர் எங்க முட்டை தொட்டாரா காதை தொட்டாரான்னு சொல்ற நியூஸ் போட தெரிஞ்ச இந்த மீடியாவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய நியூஸ் நடந்திருக்குல்ல, சீரியஸாக நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. ஹிந்துவில் போட்டிருக்கு, ஹிந்துவில் போட்டிருக்கு, காலையில் 10 மணிக்கு பையனை கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்காங்க, 3 மணிக்கு பையனுக்கு மூச்சு திணறல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது ஹிந்துவில் வந்தது. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு என்னன்னா, நைட்டு 10 மணிக்கு பையனை கடத்தியிருக்காங்க, காலையில் 3 மணிக்கு பையனுக்கு வந்து ரூமுக்கு வந்திருக்கான், 10 மணிக்கு ரூமுக்கு வந்திருக்கான், 3 மணிக்கு மூச்சு திணறல். அப்போ இந்த 2 பேருமே நீங்கள் இவ்வளோ முரண்பாடான விஷயம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் எந்த நியூஸை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்களாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்களாம் வெக்கப்படணும், வேதனைப்படணும், கூச்சப்படணும், அசிங்கப்படணும். இந்த மாதிரி ஒரு மீடியாவாக நீங்கள் இருந்துட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் எது சொன்னாலுமே நீங்கள் ஒரு அரசியலாக்குறீங்க. 10 நாளில் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் கொலையா, வேற எங்கேயுமே நடக்கலையா? அவ்வளோ பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி இவங்க வாய்க்கிலேயே பேசினாங்கல்ல. இந்த நேற்றுக்கு இது சம்மந்தம் இல்லை, பட் சொல்கிறேன், 8 வயசு சிறுமியை வந்து ஹோசூரில் ஸ்கூல் போயிட்டு வந்த பிள்ளைங்க 3-4 மணிக்கு அந்த விஷயம் நடந்திருக்குமா,
கூட்டிட்டு போய் ரேப் பண்ணிருக்க அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு, அவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு. அப்போ இந்த அரசு என்ன நடக்குது? இப்போ இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு ஹனிமூன் பீரியட், கல்பிரிட்ஸ்க்கும் ஹனிமூன் பீரியட், கிரிமினல்ஸ்க்கும் ஹனிமூன் பீரியட். சரி 6 மாசம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை நம்ம கிட்ட கேள்வி வந்தாலும் அரசு இருக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு. ஏன்னா இங்க முட்டா பயிலுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சாரி இந்த வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றதுக்கு, ஆனால் எனக்கு அவ்வளோ கோபம் இருக்கு. இங்க இருக்கவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஐயோ இது எங்க அண்ணன் தளபதிக்கு தான் வந்திருக்கு, எங்க சிஎம் நாங்க காப்பாற்றணும், எங்க சிஎம் நீங்க வந்து வெறுப்பேற்று அவரை வந்து வெறுத்து அவர் மேல நீங்க பொய்யா பழி போடுறீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு முட்டா பசங்க இருக்கும்போது, நம்ம சாதாரண நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு வேதனையான விஷயத்த சொன்னால், கரண்ட் பில் ஜாஸ்தி ஆயிடுச்சு நீங்க போய் சொல்றீங்க, நீங்க திமுக கைக்கூலி. எங்க சொத்து வரி அதிகமாயிடுச்சு நீங்க போய் சொல்றீங்க, நீங்க திமுக கைக்கூலி. எங்க இங்க இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க போன, இந்த கொலை நடந்துருச்சு ஏன் இதுக்கு முன்னாடி கொலை நடக்கலையா, இங்க ரேப் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ரேப் நடக்கலையா, ஏன்டா இதுக்கு முன்னாடி நாங்க இப்படியா பேசிட்டு இருந்தோம். ஆமாங்க, கிரைம்ஸ் எல்லா டைமும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு கிரைம் நடந்தால் அந்த கிரைம் தொடர்ந்து நடக்கக்கூடிய சட்டங்கள் எந்த மாதிரி செயல்படுது, அதை தொடர்ந்து அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு, இது எல்லாமே சம்மந்தப்பட்டு தானே இருக்கு. இப்போ முன்னாடி ஒரு விஷயம் நடந்தா அரசு வந்து முன்னாடி இருந்த அரசு அதை கையில் எடுத்துக்கும், நம்மளை போராட விடாது, நம்ம தொண்டுக்குள்ளே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு அரசு வந்து காதை பொத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எல்லா நவதுவாரங்களையும் மூடிட்டு இருக்கக்கூடிய அரசு இருக்கும்போது நாங்க கத்தி கதற வேண்டியது இருக்கு. அந்த தாய் இன்னைக்கு கத்து கதறி அவங்களால கடைசியில பேசக்கூட முடியல. அவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம், என் குழந்தைக்கு நியாயத்தை கொடுங்க, என் பிள்ளை இறந்து போயிட்டான், என் பிள்ளை செத்து போயிட்டான். ஆனா அந்த காலேஜ் நிர்வாகம் இவ்வளவு தூரத்துக்கு போய் சொல்றாங்கல்ல, அப்போ உங்களை நம்பி எப்படிங்க நாங்க குழந்தைய அனுப்புறது? நீங்க ஒரு நேம் வச்சிருக்கீங்க, ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க, லட்சக்கணக்கில் நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்க அந்த நேமை வச்சுட்டு, உங்களுக்கு காலேஜ் நிர்வாகத்தை நடத்துறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த லைசன்ஸை இங்கே கேன்சல் பண்ணணும். இப்போ அங்கே ஒரு பிள்ளை 2 பிள்ளை படிக்கல, எத்தனாயிரம் குழந்தைங்க இந்த ஹிந்துஸ்தான் காலேஜில் படிக்கிறாங்க. இது ஒவ்வொரு தாய்க்கும் வேதனை இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்குமே உள்ள தனிப்பட்ட பயம் தானே. நிச்சயம் அவங்க அதை தான் சொல்கிறாங்க, என் பிள்ளை இனிமேல் திரும்பி வர போகிறது இல்லைங்க, மற்ற பிள்ளைகளுக்காகத்தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பேசும்போதுமே சொன்னீங்க, விமர்சகராக இல்லை ஒரு தாயாக நான் பேசுகிறேன்னு, அதனால் வந்து அதை உணர முடியுது அந்த உணர்வுகளை. கண்டிப்பாங்க. என் பையன் காலேஜ் போயிட்டு வந்தோம்னா நான் என்ன நினைப்பேன், காலேஜில் இருக்கான்ப்பா சேஃபாக இருக்கான், ஸ்கூலில் இருக்கான்ப்பா என் பிள்ளை சேஃபாக இருப்பான். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொன்னால் அந்த விஷயத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? 9 மணிக்கு அந்த குழந்தை பேசியிருக்கேன், இப்போ அவங்க அம்மா பேசினதுக்கு அப்புறம் தான் நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் அதில் நடந்திருக்குன்றதே தெரியுது. இது வரைக்கும் நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மோட்லேயே தான் நாங்களும் பேசிட்டு இருக்கோம். 3 நாளாக நாங்கள் இதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா ஒரு தெளிவே இல்லை, எந்த மீடியாலையுமே தெளிவாக இல்லை. இப்போ அவங்க வாயிலேருந்து கேட்கும் போது ஒரு காலைல 9 மணிக்கு குழந்தை பேசியிருக்கான், அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் ஆக்கப்பட்டிருக்கு, சாயந்தரம் ஃபோன் பண்ணி உங்கள் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ முரணான விஷயம். நீங்கள் அடித்து சாகடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த பசங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்மையை நீங்கள் கொண்டுட்டு வந்தால் தானே அடுத்த ஒரு தவறு நடக்காமல் இருக்கும். அப்போ நீங்கள் யாரை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த காலேஜ் நிர்வாகம் எவ்வளோ நிச்சயம், அதாவது இதை மூடி மறைக்கணுங்கிற பேரில் அவர் சூர்யா சொன்னது மாதிரி இனிமேல் எந்த பிள்ளைங்க முன்னாடி வந்து சொல்லாது, அதை சொல்லக்கூடாதுங்கிற அரசாங்கத்தோட என்னமாங்கிற கேள்வி இருக்கிறது. பேசலாம். நான் பாரதி வட்டி பேசிட்டு வந்துடுறேன். பாரதி வணக்கம். அதாவது வழக்கமாக நான் மேடம்கிட்ட கேட்டது தான், கொலைகள் நடக்கிறதோ இல்லை வன்முறை சம்பவங்களோ எப்போதும் யார் ஆட்சி செய்தால் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் நம்ம மற்ற ஆட்சிகளையும் தாவேகாவினுடைய ஆட்சியும் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கிறதா? இது எந்த மாதிரி கையாளுறாங்க, ஏன் தொடர்ந்து நடக்கிறது? அதுவும் அந்த ஸ்டைல் ஆஃப் அது பார்த்தீங்கன்னா அந்த 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 டிசைனை பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரொம்ப கும்பலாக போய் தாக்குறது, 10 பேர் 20 பேர் அப்படிங்கிறது, அதுக்கு பிறகு செல்ஃபி எடுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் எதை உணர்த்தது பாரதி? நீங்க பேசுனதுல கொஞ்சம் எனக்கு விடுபட்டுருச்சு, கேட்கறதுல கனெக்ஷன் விடுபட்டுருச்சு. அதாவது இப்போ அவங்க அந்த அம்மா வந்து இங்க பேசினதுல எல்லாருக்குமே கனத்த மனமாயிருச்சு. அந்த கனத்த மனத்தோட எனக்கு சில கேள்விகள் இங்க இருக்கு சிஎம் கிட்ட கேட்கறதுக்கு. அதை நான் கேட்க விரும்புறேங்க. அதாவது முதல்ல ஒரு 3 கேள்விகள். அதாவது உலக நாடுகளுடன் போட்டி போடும் மாநிலத்தில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா? உங்கள் சட்ட ஒழுங்கின் லட்சணம் இதுதானா? இந்த 3 கேள்வியுமே நான் கேட்டதில்லை, போன ஆட்சியில விஜய் கேட்டதுதான் ஒரு கொலை நடந்தப்போ. இப்போ விஜய் சிஎம் இருக்காரு, இந்த கேள்விகள் அவருக்கும் பொருந்தும் தானே? அடுத்தது இப்ப எல்லாருமே பேசணும், இப்ப திமுக ஆட்சியில ஒரு லாக்அப் டெத் நடந்தது, அதுல பதறி போய் தான் சிஎம்மா இருந்த போதும் கீழ் இறங்கி போய் அந்த மக்கள்கிட்ட அணுக்கமான அன்போட ஒரு பரிதவிப்போட சாரின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யாத விஷயத்த செய்யறாரு, நெகிழ்ந்து போகக்கூடிய சம்பவம். ஆனா அதை நீங்க கிண்டல் பண்ணீங்கல்ல,
சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நீங்க சாரியும் கேட்கல நீதியும் கிடைக்கலன்னு அந்த அம்மா கதறாங்களே. ஏன் அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் போய் பார்த்தீங்களே, இன்னைக்கு ஏன் ஒருத்தரையும் போய் பார்க்கல? அன்னைக்கு நீங்க போய் பார்த்ததுக்கு காரணம் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு மக்கள் மேல அன்போ அக்கறையோ இல்ல. இன்னைக்கு நீங்க போய் பார்க்காததுக்கு காரணம் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெற்று நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இனிமேல் அது தேவையில்லை அப்படிங்கறதுக்காக நீங்க போய் பார்க்கல. நீங்க அதனாலதான் சொல்றேன், நீங்க திறமை இல்லாத முதல்வர் மட்டுமல்ல, நீங்க இரக்கமும் இல்லாத முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 லாக்அப் டெத் நடந்திருக்குது. 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்தது. அந்த கொலைகள்ல பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எங்க பார்த்தால் கொலையே பேச்சுன்னு இருக்கு. இப்போ ஒரு ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா அதை ப்ரூவ் பண்றதுக்காக இப்ப நம்ம மாதிரியான விமர்சகர்கள் டேட்டா வேணும், தேடுவோம். என்சிஆர்பி டேட்டால தேடணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் டேட்டால தேடணும். நம்ம டேட்டா தேட வேண்டியிருக்கும். எடுத்துட்டு போய் இந்த மாதிரி இப்ப அதிகமா இருக்குன்னு காட்ட வேண்டியிருக்கும். இப்ப இந்த ஆட்சியில் அதெல்லாம் தேவையில்லை போல் இருக்கு. கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க எங்க திரும்பினாலும் கொலை சம்பவங்களாவே கேட்டு கேட்டு சலிப்புற அளவுக்கு அந்த மாதிரி ஆயிருக்குது. அப்போ இந்த அளவுக்கு கொலை நடந்துட்டு இருக்குது. இதை தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது? இதை தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, இப்ப திருப்பரங்குன்றம் படம் போட்டா அதை போய் தடுக்கிறதுக்கு போய் நின்றுட்டு இருக்கு. இப்ப திராவிடர் கழகத்துக்காரங்க நீட்டுக்கு எதிராக வாகன பேரணி அறிவிச்சோம்னா அதையே போய் தடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பர்சனலா வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அவரை போய் கைது பண்றேன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்கு. இப்ப பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுறவங்களை தடுக்கிறதுக்காக உங்க போலீஸை ஏவற நீங்க என்னைக்கு பொதுமக்கள் பிரச்சனைக்காக போலீஸ் ஏவ போறீங்க அப்படிங்கிறது இந்த கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில பெரும்பாலான விஷயங்களை தபாகவினரே சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்களுடைய நீங்க ஒன்றிய தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர் எல்லாம் விட்டுறலாம். உங்களுடைய நிதி அமைச்சர் யார்? நிதி அமைச்சர் வீடு போந்து உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போய் அடிச்ச வீடியோவை நம்ம பார்த்தோம். கொலை மிரட்டல் விடுத்த வீடியோவை நம்ம பார்த்தோம். அவர் நீங்க என்ன பண்ணீங்க? அவருக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி நிதி அமைச்சராக்கி வச்சிருக்கீங்க. அடுத்து சரவணன் ஒருத்தர் இருக்காரு எம்எல்ஏ. அவர் மேல உங்க கட்சிக்காரங்களே குற்றச்சாட்டு சொன்னாங்க, கட்சி பெண் குற்றச்சாட்டு சொன்னாங்க. அந்த பெண்ணை நீக்கிட்டீங்க. அவர் இப்ப போய் ஜாலியா ரீல்ஸ் போட்டிருக்காரு. லாரியோட டயர்ல சாணி ஒட்டி இருக்குது இல்லையான்னு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அப்போ உங்களோட மூக்கு கீழே நடக்கக்கூடிய குற்றத்தை கூட நீங்க தடுக்காம இருந்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய குற்றத்தை நீங்க தடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது. அடுத்தது இப்ப அவங்க சொல்றாங்க, இங்க கொலை நடந்திருக்குது, இந்த கொலைக்கு பின்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இங்க இந்த பையன் உண்மையை சொன்னா அப்ப அந்த உண்மையை காலேஜ்ல சொல்லியிருக்கான். இப்ப காலேஜ் சொல்றாங்க போலீஸ் வந்து கைது செய்யும் சொல்றாங்க. இப்ப இவங்க போலீஸுக்கு சொல்லியிருக்கான், போலீஸ் வந்து இதை வந்து கஞ்சா ரவுடிகளுக்கு லீக் பண்ணிருக்கலாம், அவங்க எடுத்து நடவடிக்கை அது இருக்கு. அந்த மாதிரி ஏராளமான சதி சம்பவங்கள் இதுல நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது ஒரு மாணவன் இறந்து போனான் அப்படிங்கிறது துயரம். இதுல வந்து மாணவர்களுக்குள்ளார கஞ்சா போட்டு அதுல ரவுடிசம் இருக்குது, அதனால ஒரு கலை நடக்கிறதுங்கிறது பெருந்துயரம். ஆனா இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக நீங்க அங்க போய் இது வந்து வெறும் குழு மோதல் அப்படின்னு சட்டசபையில வாய் கூசாம சொல்றீங்கன்னா இதை நம்ம எப்படி சொல்றது? இதுக்கு ஒரு வார்த்தை இருக்குதானே எனக்கு தெரியலையே. அந்த அளவு பதறிட்டு இருக்க அந்த அம்மாவை பார்க்கும்போது, இவங்க சொல்ற இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இவங்க உண்மையிலேயே மனிதர்கள் தானாங்கிற கேள்வியே இங்க வருது நம்மளுக்கு. அடுத்தது கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜயும் ஒரு விஜயும் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்தல் பிரச்சாரத்தப்ப சொன்னீங்க. இப்போ மக்கள் வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் இறந்து போயிட்டார், அரண்மனையில் இருக்கிற அந்த விஜய்க்கு ஏன் வலிக்கவில்லை அப்படிங்கறது என்னோட கடைசி கேள்வி. நிச்சயமா இல்ல, நீங்க அவர் பேசாததுனால நீங்க அப்படி சொல்றீங்களா? அவர் பேசுறனால நடவடிக்கை எடுப்பாருங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. அவரால் பொறுத்துக்க முடியாதுங்க, அவ்வளவு மனவேதனை இருந்தார் அப்படிங்கறதான் தாவேகாவினுடைய பதிலா இருக்கே. இல்ல பேசாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன அர்த்தம் வேணா சொல்லிக்கலாம். பேசினா தான் அவர், அதாவது பேசாம இருந்தாலும் நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய அந்த சைகைகள் அவங்க பேச்சுல தானே வெளிப்படும். இவங்களோட பேச்சுல என்ன வெளிப்பட்டு இருக்குது? குழு மோதல்னு சொல்றாங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? ஒண்ணு காவல்துறையை காப்பாத்துறத நோக்கம் இருக்கணும், இல்லைன்னா அந்த நிறுவனத்தை காப்பாத்துறத நோக்கம் இருக்கணும். இதை தாண்டி நியாயம் கிடைக்கணுங்கிற நோக்கம் அவங்க கிட்ட இல்லவே இல்லையே. இருக்கிற மாதிரி விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு, எதுக்குமே பேச மாட்டாரு. பேசுறவங்க இந்த மாதிரி பேசும்போது இந்த கொலை சம்பவம் நேர்மையான திசையை நோக்கி போகுது எப்படி மக்கள் நம்புவாங்க? இல்ல நிச்சயமா எனக்கு இன்னும் ரெண்டு கேள்வி பாரதி. அதாவது கவிதா மேடம் பேசும்போதும் கூட சொன்னாங்க, நான் உங்கள்ட்ட கூட இந்த கேள்வி கேட்டேன், இந்த விஜயனுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில மறைமுகமா அவருக்கு நேரடியான நோக்கம் இருக்கிறதா நம்ம குற்றச்சாட்டு சொல்ல வேண்டாம்.
அவருடைய செயல்பாடுகள், அவருடைய திரைப்படங்கள், அந்த அரசு அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் மோட்டிவேட் பண்ணுதா? நான் கூட மற்றவங்கள்ட்ட கேட்டேன், இந்த கத்தியை வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறது, அந்த ரத்தம் வழிகிறத வந்து அப்படி நாக்கு கிட்ட வச்சு இப்படி காட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று, இந்த அரசாங்கம் பெருசாக சொல்றது போதைப் பொருட்களுக்கு எதிரான அரசுன்னு முதல் நாள்ல இருந்து சொல்றாங்க. 717 கடைகளை மூடுறோம்னு சொன்னாங்க. அப்போ உண்மையிலே மனப்பூர்வமாக அதில் அவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. அது நீங்க கேட்ட முதல் கேள்வி முக்கியமான கேள்வி. அதாவது அவருடைய திரைப்படங்கள் வந்து மக்கள் மத்தியில தாக்கத்தை உண்டாக்குதா அப்படிங்கிறது இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அப்படி ஒரு தாக்கத்தை உண்டாக்காது அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத, அதாவது எந்தவித சித்தாந்தமும் தெரியாத, அரசியல் அறிவே அற்ற ஒரு மனிதருக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அதுல பெரும்பாலானவங்கிட்ட பேசும்போது சினிமா மோகத்துல தான் போட்டிருக்காங்க. விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக தான் போட்டிருக்காங்க. அப்ப சினிமா மோகத்துல எல்லாத்தையும் மறந்து தன்னோட உயர்ந்த வாக்க கூட அவருக்கு அளிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா, அவருடைய சினிமா இவங்க மேல ஆதிக்கம் செலுத்தும் தானே. இப்ப இன்னொரு சம்பவம் கூட நடந்தது. ஒரு கொலை சம்பவத்துல ஒருத்தரோட தலையை வெட்டி அந்த தலையை மட்டும் கொண்டு போய் வேற இடத்துல ஒளிச்சு வச்சாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இது ஏன் நடந்ததுன்னு பார்த்தோம்னா, ஒரு சீரீஸ் நடந்தது. அந்த சீரீஸ்ல தலையை எடுத்து ஒளிச்சு வச்சிட்டோம்னா அங்க வந்து நம்ம துப்பு துளக்க முடியாது அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த சீரீஸ் சொல்லுவாங்க. இப்ப இது வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணுது. அதாவது சினிமா அப்படிங்கிறது இங்க மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய, அது உண்மைதான். அது பண்ணுது, அதுதான் உண்மை. இதுதான், அதாவது நமக்கு பிடிக்கலைனாலும் இது இங்க ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது, இது பண்ணுது. ஏன்னா அதைத்தான் அவங்க அந்த ரத்தத்தை நக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இதை போட்டு அதையவே திரும்ப இவங்க பண்றதுல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாக்குறதுக்கு நமக்கே சங்கடமா இருக்குது. இந்த மாதிரியான மக்கள் கூட நம்மளும் இருக்கமே அப்படிங்கிறதே எனக்கு வருத்தமா இருக்கு. நிச்சயமா சூர்யா சார், அதாவது இதுல அரசினுடைய நடவடிக்கை எல்லா இடங்கள்லயும் நடக்க தான் செய்யுது. மேடம் கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டினாங்க. கடந்த திமுக ஆட்சியில சிவகங்கை மாவட்டத்தில் இப்படியான சம்பவம் நடக்கும்போது முதலமைச்சர் சாரி கேட்டார். அப்ப அவர் சொன்ன மாதிரி சாரி எல்லாம் வேண்டாங்க, நீதி தான் வேண்டும் அப்படின்றது தான். பட் இவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? தீர்வை தரணும்னு இருக்கிறதா, இல்ல அமைதியா இருக்கிறத எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு விஜயனுடைய அமைதி? பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க. எப்படியாவது முதலமைச்சர் பேசுவார்னு அவர் ஏதோ சொல்கிறாரு, பேசுகிறாரு. அப்புறம் அவர்கிட்ட மைக் போனதுக்கப்புறம் நான் 5 நிமிஷம் பேசினேன். 5 நிமிஷம் பேச்சுக்கே குத்து புரோட்டா போட்டுறாங்கிறாரு. குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற ஆள் அவர் வாயில் இதெல்லாம் கொத்து புரோட்டான்னு தான் வரும். அதில் நான் ஒன்றும் மாற்றுக்கிறதுல சொல்ல விரும்பல. அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவருக்கு என்ன தெரியும்? லேண்ட் ஆர்டர் அவர்கிட்ட தான் இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி எதாவது கேட்டீங்க நீங்கள் வச்சா பக்கத்தில் இருக்க ஆத ஒரிஜினலை பார்த்து இப்படின்றாரு. இல்லைன்னா நடுவில் உட்காந்துருக்கு புசி ஆனதை பார்த்து இப்படின்றாரு. புசி ஆனதுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் தெளிவாக இருக்கார். நான் எப்போ எனக்கு வேலையோ ஒன்றும் தெரியாதுங்க, துறையும் தெரியாது, என் தலைவனை இட்டுன்னு போகிறது தான் எனக்கு வேலைங்கிறாரு. இந்த இலாக்காவாது யாருக்கு என்ன புரியுது? யார்கிட்ட போய் எந்த நீதியை கேட்க சொல்கிறீங்க? இதே முன்னாள் முதல்வர் நீங்கள் எல்லாம் பேசும்போது சொன்னீங்க உணர்வுபூர்வமாக சாரின்னு கேட்டாருன்னு. அவர் சாரின்னு மட்டும் கேட்கல சார். ஒரே ஒரு பொண்ணு இந்த கல்லூரிக்கு அப்புறம் இனி எந்த பெண்ணுக்கு இதை மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதில் அதிகபட்ச தண்டனை என்னன்னு கேட்டு ஆயுள் தண்டனை தான் சொன்ன பிறகு இனி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனையாக இருக்கக்கூடாது, தூக்கு தண்டனையே நிறைவேற்றுவேன்னு சொல்லி நிறைவேற்றின ஒரு தலைவன் மு.க. ஸ்டாலின் மனிதன். அது உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இனி எவனாவது இந்த தப்பு செஞ்சுட்டா பிடிச்சிட்டு போய் தூக்கில் போடுறான்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நீதிபதி இதே சட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. ஓகே ஓகே, நீங்கள் பாருங்கள், இது முதலமைச்சர், இது ரியலு. இப்போ ரீல்ஸ் முதலமைச்சரை பற்றி நான் சொல்லவா? இங்கே இருக்க நல்லா இருந்தது போலீஸ் மகளிர்களுக்காக ஒரு பாதுகாப்பு, அது என்ன, அது சிங்கப்பெண் படை, சிங்கப்பெண் படைன்னு ஒன்று கொடுத்தது. அந்த போலீஸுக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இருக்கா? அது ஜீப்பில் இருந்த நகையை காணான்னு அதுவே ஊருக்கு ஊராக போய் தேடுது. அதுக்கு ஏதாவது அதிகாரம், ஏதாவது ஒரு சின்ன பேப்பரில் கையெழுத்து போடுற அதிகாரம் இருக்கா? பிடிச்சிட்டு போய் வண்டியில் உட்கார வச்சு தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் இருக்கா? எந்த ஒன்றும் கிடையாது. இதை தெளிவாக சொல்கிறோம். ஒரு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து அதுக்கு பின்னால் அவங்க கையில் அந்த அதிகாரத்தை கொடுன்னு சொன்னால், பொம்பளை போலீஸ் அத்தனை பேருக்கும் சட்டத்தில் மாற்றத்தை கொடுக்கல சார், சட்டையை மாற்றி விட்டாங்க. எல்லாம் சட்டையை மாற்றி விட்டுட்டு அது நைட்டு வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. அதில் நம்மால் ஒருத்தன் போய் யாரோ ஒருத்தன் போய் அதை கிண்டல் பண்ணி பிடிச்சிட்டு போய் ராத்திரி வச்சுருந்து காலையில் எழுந்துச்சு கேட்டோன்னே மறுநாள் டிவிலேயே ஓடிச்சு, ஓப்பனில் ஓடிச்சு. ஏன்னா அந்த அம்மா போலீஸ்னு எனக்கு தெரியாதுங்கன்ட்டான். சரி,
அது காக்கி சட்டை போடுறதால போலீஸுக்கு தெரியும். அவ்வளோ கேவலமாக நடத்துகிற இதுதான் ரீல் முதலமைச்சர். இல்லை இப்போ எதுக்காக இருந்தாலும் டைம் கேட்குறாங்கல்ல, இல்லை எதுக்காக இருந்தாலும் டைம் கேட்குறாங்கல்ல, அவருக்கு தெரியல, போக போக கற்றுப்பாரோ என்னவோ. நீங்கள் அப்படி ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாமே. கற்றுக்கிட்டுங்க, நாங்கள் வேண்டாம்லாம் சொல்ல, அது கற்றுக்கிறதுக்கு கூட எங்கள் நாட்டில் பாதி பேர் செத்துருவாங்க போல இருக்க. இப்போ இதை என்ன பண்ணுறது? இது என்ன ஒரு அட்டானமஸ் பாடின்னு சொல்கிறதா இல்லை அடக்கம் பண்ண பாடின்னு சொல்கிறதா? உன் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற ஆளுமையில் தான் நாட்டில் பாதுகாப்பு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆளுமையை கொடுத்துருக்கோம், அதிகாரத்தை கொடுத்துட்டோம். இது எப்படி அடக்கம் பண்ண பாடியை தூக்கி ஆப்ரேஷன் பண்ணால் பொழைச்சிக்குமா? நான் கேட்குறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா பொழைச்சிருமா? எப்படி? இதுதான் சரி. இந்த முதலமைச்சரோட அரசாங்கமும் ஆட்சி நடத்துகிற லட்சணம். ஒரு எதிர்கட்சி தலைவர், அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் எழுந்திருச்சு அதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த இஷ்யூ. அதனால் நான் பேசுகிறேன், நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க. சபாநாயகர் அவர் பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. முதலமைச்சருக்கு பர்மிஷன் கேட்டால் ஆக்ஷன் பண்ணுறது கொடுப்பாரு. நான் கேட்குறேன், எங்கள் எம்எல்ஏல ஒருத்தரை விட்டு எனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுது, சட்டையை கட்டி போட்டு ஆடுறேன்னு சொல்லி கேட்க சொல்லலான் இருக்கேன். அவ்வளோ கேவலமாக நடக்குதுங்க அது. இதெல்லாம் எப்படிங்க பார்த்துட்டு பொறுமையாக உட்காந்துருப்பாங்க? அதை ஒரிஜினாக அமெரிக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு சட்டசபையில். பெரியார் அண்ணாவை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கால விதி. நாங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கோம். எங்களுக்கே பேச வந்தது மறந்து போய் எங்கள் மந்திரியெல்லாம், முன்னாள் மந்திரியெல்லாம் அப்படியே படுத்துருக்கு. என்னத்தை பேசுறதுன்னு அவங்க கற்றுக் கொடுத்த மாதிரி எங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி என்னென்னவோ நடக்குது. ஆனால் இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னு இவர் எடுத்து எவ்வளோ ப்ரெசன்ட் பண்ணால் கூட இன்னைக்கு பேசாதீங்க, நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு இவர் சபாநாயகர் கொண்டு போகிறாருன்னா எங்கேருந்து இவர் உரிய நீதி வரும்? அதை அப்புறம் கூட வச்சுக்குவோம். நான் இதுக்குள்ள கூட போகல. காலேஜில் நடந்த இஷ்யூ. இப்போ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் எங்க? அந்த கல்லூரிக்கான மந்திரி எங்க? உயர்கல்வித்துறைன்னு ஒன்று உயிரோடு இருக்கா இல்லையா? இல்லை அந்த மந்திரி தான் உயிரோடு இருக்காருன்னு நான் கேட்கக்கூடாது, உயிரோட்டமாக இருக்காரா இப்படி வேணால் கேட்போம். முன்னால் கேட்டால் தப்பாக போயிடும். டிவி வேறு, நம்ம டிவிம்பிங்க. அதனால் நம்ம இப்படி பேசுவோம். உயிரோட்டமாக இருக்காரா? இல்லை ஏதாவது அந்த மந்திரி இப்போ எங்கே 3 நாளாக ஆளக்கானா 2 நாளாக சகோதரி பேசும்போது கூட சொன்னாங்களே, உணர்வுபூர்வமாக பேசுனாங்க. ஒரு பெத்த தாய்க்கு என்ன கோவம் வருமோ அந்த மாதிரி அந்த கோவத்தோட அடிப்படையில் அந்த கோவத்தில் சொன்னது இவ்வளோ பைத்தியக்காரன் ஒன்றுது தப்பே இல்லை. இவங்க கோவத்துக்கு 10 மந்திரியை பிடிச்சிட்டு வந்து இவங்ககிட்ட விட்டுறலாம், நல்லா போடுமான ஆளுன்னு. அந்த அளவுக்கு இவங்களோட பேச்சு நியாயமானது. இல்லை வேண்டாம், அந்த அளவுக்கு போக வேண்டாம், அது நியாயமானது. அமைச்சர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை இப்போ நான் சொல்லவா? இல்லை இல்லை, உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்க? அப்போ ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார். அங்கே டீச்சர் டான்ஸ் ஆடினாங்க, இந்த ஆளும் டான்ஸ் ஆடினாரு. காங்கிரஸ் எப்பயுமே டான்ஸ் தான் ஆடும், வேறு வழி இல்லை. துறையும் காங்கிரஸ்கிட்ட தான் இருக்குது. அது இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் வண்டி ஓடுது. இந்தியாவே அதுக்கிட்ட தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா அந்த மந்திரி எங்கே போனார்? அங்கே ஆடும்போது ஆட்டம் ஆடினீங்களே, இங்கே ஆபத்து வரும்போது உன் வேலை எங்கே? அந்த கல்லூரி என்ன செஞ்சுது? நிர்வாகத்தை கூப்பிட்டு என்கொயரி பண்ணீங்களா? நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்களா? நான் என்னோட துறை இது, என் துறையில் இந்த மாதிரி நடக்கலைங்க, கல்லூரி நிர்வாகம் இப்படி சொல்லுது, நிர்வாகம் பண்ணது தப்பு, அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்துட்டேன். எங்கள் ஆட்சியில் ஒரு துறையில் ஒரு பிரச்சனைனா கூட அதிகாரியோட உருண்டு பிறண்டு அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுவார். ஆமாம் பாயா, நான் இங்கே எடுக்கிறேன் இப்போ ஃபைலுன்னு. முதலமைச்சர் தொட்ட 90க்கு எழுந்திருச்சுன்னு பதில் சொல்லிட்டு இருப்பார். எடப்பாடி கேள்வி கேட்பார், ஏன்னு சொல்லுவார், நான் ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நான் ஆதாரத்தை கொடுக்கவா, நீங்கள் ஆதாரம் இருந்தால் பேசுங்கன்னு சொல்லுவார். நீங்களே பேசுங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் கொடுக்குறேன் பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அம்மா சொன்ன மாதிரி பைத்தியத்தோட குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. நிச்சயமான, அதுவும் நீங்கள் சொல்கிறதும் ஒரு வேதனையுடைய வெளிப்பாடாக நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறது? கண்டிப்பாக கவிதா மேடம், நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கமாக. அதாவது கரூர் விஷயத்துலையும் அவர் பேசலை, இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர் பேசலை. அவர் இயல்பே அப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து கடந்து போய்டுறதா, இல்லை இந்த இடங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, தெரிந்தோ தெரியாமலோ வந்துட்டீங்க, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த மௌனம் எதை உணர்த்துது? சுருக்கமாக ப்ளீஸ். அந்த அவருக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்க முடியாதுங்க. இவ்வளோ எல்லாத்தையும் விட்டுருங்க. உள்துறைன்றது யார்கிட்ட இது வரைக்கும் இருந்துச்சு? யார் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க? இன்னைக்கு அதையே வெளியே கொடுத்துட்டாரு. இவரால் எந்த பொறுப்பையும் எடுத்துக்க முடியாது. இவர் ஏதோ வந்துட்டாரு. இந்த ரசிக மனகுஞ்சுகளும் தலைவன் படத்தை பார்த்து, தலைவா படத்தை பார்த்து, ஓகே நம்ம ஆள் வந்து சிஎம் வந்தால் சூப்பராக வந்துடுவார்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பிரதர் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க அமைச்சர்கள்னீங்க. எந்த அமைச்சரை பற்றி பேச சொல்கிறீங்க? ஜெகதீஸ்வரி என்ன பேசுனாங்க? ஆடியோ என்ன வந்துச்சு? ஜட்டியோடி உட்கார வச்சு
கொன்னு பாடியா வெளியே எடுப்பேன்னாங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை இந்த முதலமைச்சர் எடுத்திருந்தாரு? எதுவுமே எடுக்கல. சூர்யா சார் சொன்ன மாதிரி 500 ரூபா நோட்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? எதுவுமே எடுக்கல. அப்போ இந்த மாதிரி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு மௌனமா இருக்கிறது, ஏன்னா அவரால் பேச முடியாதுங்க. நீங்க 1-to-1 டிபேட் வாங்கலாம், ஒன்றும் இல்லை. நீங்க அரசியல்வாதிகிட்ட நீங்க 1-to-1 டிபேட் வேண்டாம். எங்களை மாதிரி சாமானிய மனிதர்கள்கிட்ட நீங்க வந்து உட்காந்து பேசுங்க. முதல்வரா ஒரு பிரஜையா எங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்காந்து எங்ககிட்ட வந்து பேசுங்க, எங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க ஒரு 10 அமைச்சர்களை வச்சுக்கிட்டு எல்லாமே பொம்மை, இதுல எல்லாமே கிளவுன்ஸ். நீங்க யார்கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? சார் சொன்ன மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து குழந்தைக்கு ஒரு பாப்பாவோட காலை பிடிச்சி விட்டுட்டு நான் தாத்தா மாதிரி தொட்டேன்னு சொன்னவர், இன்னைக்கு 19 வயசு பையனை கொண்டு இருக்காங்களே. நீங்க ஒரு மாமாவா, ஏன்னா உங்க ஆட்சியில மாமா தான் இப்போ. ஸோ நீ ஒரு மாமாவா நீங்க என்ன பண்ணீங்க? வந்து பேசணும் இல்லையா? சார் சொன்ன மாதிரி கேட்கணும்ல. ராஜ்மோகனுக்கு தமிழ் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆவுன்னா எந்திரிச்சு மைக்கு முன்னாடி வந்து பேசிடுறாரு. பேசுறது பூரா அபத்தமா இருக்கு. ஒன்னு இவங்க வாயை திறக்க மாட்டேன்றாங்க. முதல்வரை வாயை திறங்கன்னு சொல்லி நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா அவர் வாயை திறந்தாருன்னா அபத்தமா திறந்துடுறாரு. ஒரு முதல்வர்ன்ற கண்ணியத்தையே மீறி ஒரு சாதாரண மனுஷன் கூட அந்த பதவியில இருந்த பேச யோசிப்பாங்க. அந்த மாதிரி அவர் பேசி விட்டுறாரு. இப்ப அவருக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஜாலியா ஒரு ஹனிமூன் பீரியட்ல இருக்கோம். எந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டாம். நம்ம ஒரு 4 காஸ்டியூம்ஸை சேஞ்ச் பண்ணோமா, 4 இடத்துல போய் நம்ம ரீல்ஸ் போட்டோமா, மக்களாவது டேஷ் ஆகுதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அமைச்சரவையும் இதுதான் நினைச்சிட்டு இருக்கு. இங்க என்னன்னா ஒரே ஒரு விஷயம், நம்ம பாதுகாப்பு நம்மள்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு நான் அந்த சகோதரிக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். குழந்தைங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னா தயவு செஞ்சு அதை காது கொடுத்து கேளுங்க. இவனுங்களை வச்சு நம்ம உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கே லீவு தான். எல்லாமே 108ல் தான் இருக்கு. இவங்க 108 பேர் ஜெயிச்சது இல்லை. தமிழ்நாடே 108ல் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால படிப்பு கொஞ்ச நாள் தள்ளி போனாலும் கூட பரவாயில்ல. நம்ம பிள்ளையோட உயிர் முக்கியம்னா தயவு செஞ்சு வித்ட்ரா பண்ணிருங்க. காலேஜ் மேலே ஒரு கரப்டட் வந்துச்சுன்னா நம்மளால இந்த கிட்டலாம் போட்டி போட முடியாது. ஏன்னா இது வரைக்கும் மக்கள் வந்து காவல்துறையை நம்புவோம், அடுத்த சட்டத்திட்டத்தை நம்புவோம், அது முக்கியமாக அரசை நம்பி இருப்போம். இந்த அரசு வந்து நம்மளை காப்பாற்றும்பா அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கான நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நமக்கு தேவையான விஷயத்த நம்ம தான் செஞ்சுக்கணும். அரசு எல்லாமே 0 லெவலில் இருக்கு. நிச்சயமா பாரதி, ரொம்ப சுருக்கமா பாரதி, நேரம் இல்லை, ப்ளீஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைவான பார்வை. அதாவது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது, இந்த சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரே காரணம் நிர்வாக திறனின்மை தான். நிர்வாக திறனின்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வெளிப்பட்டு இருக்கு. மின்துறையில் வெளிப்பட்டது, இப்ப சட்டம் ஒழுங்குல வெளிப்படுது, இனி தொடர்ந்து ஒவ்வொரு இடமா வெளிப்பட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன விமர்சனம் பண்ணாலும் இவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ 1 லட்சம் கோடி நாங்க முதலீட்டு ஈட்டுட்டோம் அப்படின்ட்டு புழுகிறதுக்கு அவங்களுக்கு பல நாள் டைம் தேவைப்படல. அங்க தண்ணி 3 மாசத்துல தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்படல. ஆனா அவங்க மேல குற்றச்சாட்டு சொன்னா மட்டும் டைம் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது இதெல்லாம், அதாவது சாதாரண விஷயத்துக்கு கூட, சாதாரண அன்றாட நடவடிக்கைகளை கூட இவங்களால ஒழுக்கமா செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது அங்க சட்டசபையில ஒரு அமைச்சர் சொல்றாரு, அடுத்த பிரதமர் தமிழ்நாட்டில இருந்து வருவாருன்னு இவரை பாக்குறாங்க. அது அந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஒருத்தனால எந்திரிச்சு நிக்கவே முடியாது, அவனுக்கு 9 பொண்டாட்டியான் அப்படின்ட்டு. இதுதான் ஞாபகம் வருது இவங்க சொல்றதை பார்க்கும்போது. முழுக்க நிர்வாக திறனற்ற அரசு. இந்த நிர்வாக திறனற்ற தன்மை இன்னும் சில காலங்களில் பல வகைகள் அதில் வெளிப்பட்டு மக்களை இன்னும் தாக்கும் அப்படிங்கிறத சொல்லி நான் இல்லை, நிச்சயமா. அதாவது அரசின் மீதான அவநம்பிக்கை நிறைய இடங்கள்ல வந்து இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணுமா அப்படிங்கிற சூழல் எனக்குள்ளேயும் கேள்வி இருக்கிறது. ஆனால் மக்களினுடைய குரலாக தான் நீங்கள் பிரதிபலிச்சிங்கிற விளக்கமும் சொல்ல வேண்டிய ஒரு நெறியாளராக எனக்கு அந்த கடமையும் இருக்கிறது. யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமும் இல்லை. எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும், இந்த அரசு சரியாக செயல்படணும், முதலமைச்சர் பேச வேண்டிய இடத்துல பேசணுங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவங்க சொன்னது மாதிரி அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதா. ஆனால் நம்பிக்கை இருக்கிறதா என்றால் இல்லைங்கிறதா. திங்கட்கிழமை பார்க்க தான் போகிறோம். அமுதன் அவர்களுடைய அந்த மரணத்திற்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது அன்றைக்கும் அவங்களுடைய தாயார்கிட்ட பேசணும் தான் எங்களுடைய விருப்பம். பங்கு கொண்ட விருதும் எத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.